இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக பரலோக ராஜ்யத்தை குறித்துதான உவமையை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நாள்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரையான ஒரு உவமையை தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். இது பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது அப்படின்றது. அப்போ பரலோக ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு திருமண காரியம் கல்யாணம் நடக்குது. அதுக்கு நிறைய பேரை இந்த ராஜா என்ன செஞ்சிருக்காரு, அழைச்சிருக்காரு. அப்போ அந்த கல்யாண நாள் வந்தாச்சு. அந்த கல்யாண நாள் வரும்போது அழைக்கப்பட்டவர்களாம் கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அவங்கள அந்த ஊழியக்காரர்கள்லாம் அனுப்பி விடுறாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்கள் யாருமே திருமணத்துக்கு வர்றதுக்கு ஒரு மனதில்லாதவர்களா காணப்படுறாங்க. இந்த ஊழியக்காரங்க போய் அவங்களெல்லாம் கூப்பிடுறாங்க. இப்படி இன்னைக்கு திருமணம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. அப்போ அவங்க மனதில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. திருப்பி கொஞ்சம் பேரை திருப்பி வேற ஊழியக்காரரை அனுப்பி விடுறாங்க. 4ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துகளும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். மற்றபடி அவங்க கொஞ்சம் பேர் வேற ஊழியக்காரங்களை அனுப்புறாங்க. நான் விருந்து பண்ணிட்டேன், நீங்க நினைச்சீங்க கல்யாணத்துக்கு வாங்க, எங்க விருந்தெல்லாம் ஆயத்தமா இருக்கிறது, வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அழைக்கப்பட்டவர்களோ அவங்க என்ன செய்யறாங்க, அசட்டை பண்ணிக்கிறவர்களா காணப்படுறாங்க. ஒருவன் தன்னுடைய வயலுக்கும் இன்னொருத்தன் வியாபாரத்துக்கும் போயிட்டான். இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க, அந்த ஊழியக்காரங்களை அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராஜா என்ன பண்றாரு, அந்த பட்டணத்தை சுட்டெரித்து போட்டாரு அப்படின்றத நம்ம பாக்குறோம். இதுல இருந்து நம்ம இந்த முதல் பகுதியில இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரலோக ராஜ்யம் எல்லாருக்கும் அழைப்பு விடுகிறதா காணப்படுது. எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா பாவங்களுக்காக நினைச்சார், மரிச்சார். அவர் மூலமா நம்ம பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளலாம் அப்படின்ற சுவிசேஷம் எல்லாருக்குமே சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது எல்லாருக்குமே தெரியும். பரலோக ராஜ்யத்தினுடைய அழைப்பு எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கப்படுகிறது. இதுல நிறைய பேர் இதுல ஒரு ஃபர்ஸ்ட் கேட்டகரியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவங்க மனதில்லாத இருக்கிறாங்க. அவங்க போறதுக்கே மனதே அவங்களுக்கு இல்லை. இதே மாதிரிதான் நம்ம ஒருவேளை கிறிஸ்தவர்கள் அப்படின்ற போர்வையில இருந்தா கூட நம்ம ஆண்டவருடைய வேதத்தை வாசிக்கிறதுக்கு கூட மனதில்லாம இருப்போம், ஜெபிக்கிறதுக்கு மனதில்லாம இருப்போம், ஆலயத்துக்கு போகிறது கூட மனதில்லாத இருப்போம். அப்ப நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம் அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். நம்ம அங்க போறதுக்கு மனதில்லாம இருக்கிறோமா, ஆண்டவரை குறிச்சுதான காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கு மனதில்லாம இருக்கிறோமா, அவருக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்க மனதில்லாமல் இருக்கிறோமா அப்படின்றத சிந்திக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். அடுத்து அவங்க எல்லா விருந்தும் ஆயத்தமா இருக்கிறது. அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்தவங்க அசட்டை பண்றாங்க. அழைக்கப்பட்டவர்கள் அசட்டை பண்றாங்க. அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். அப்போ ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தை குறித்தான அழைப்பு விடுக்கப்படுகிறது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்ற போர்வையில நம்ம இருக்கிறவர்களா கூட காணப்படலாம். நம்ம ஆண்டோடைய ஆலயத்தை அசட்டை பண்ணிக்கிறவர்களா காணப்படுகிறோமா, அவருடைய காரியங்களை அவருடைய வேதத்தை தியானிக்கிறதுக்கு நம்ம அசட்டை உள்ளவர்களா, நிர்விசாரம் உள்ளவர்களா நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம கவனிக்கிறோம். இந்த அசட்டை அப்படின்றது போட்டிருக்கு. அடுத்து அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க அலுவல்களை செய்யறாங்க, சொந்த காரியங்களை செய்யறாங்க. இதை வேண்டாம், இதை அசட்டை பண்ணிட்டு அவங்க அலுவலை செய்யறாங்க. அப்போ இது முக்கியத்துவம் ஆண்டவருக்கு கொடுக்கல, இந்த கல்யாணத்துக்கு கொடுக்கல. அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய சொந்த அலுவல்களுக்கு கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, அந்த ஊழியக்காரை அடிச்சு கொண்டாங்க. இதை ஆண்டவர் எதுக்கு ஒப்பனையா சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்கள்ட்ட இதை பேசுறாரு. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் பிதா நிறைய தூதர்கள் எல்லாம் அனுப்புனாரு. அவங்க யாருமே அவங்க பாவத்துல இருந்து விடுபடல. அதனால சொந்த குமாரனே அனுப்புறாரு. அவங்கள அடிச்சு என்ன செஞ்சாங்க, கொலை பண்ணிடுறாங்க அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நம்ம இதுல இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆண்டவரை குறிச்சு மனதில்லாம இருக்கோமா, ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க மனதில்லாம இருக்குமா, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போக மனதில்லாம இருக்கிறோமா, பரலோக ராஜ்யத்தை குறித்துதான சிந்தை இல்லாம ஒரு மனதுள்ளவர்களா நம்ம காணப்படுகிறோமா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுறோம். இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அசட்டை பண்ணிக்கிறவர்களா இருக்குமா அப்படின்னா, ஆண்டோடைய ஆலயத்தை அசட்டை பண்றவர்களா இருக்குமா, ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம அசட்டை பண்ணிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா, ஆண்டவர் அவரை நம்ம பாவங்களினால நம்ம ஒவ்வொரு நாளும் சிலுவையில மறுபடி அறைகிறவர்களா காணப்படுகிறோமா. இந்த 3 கேட்டகரியில நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம், ஒருவேளை 3ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு நம்ம மனம் திரும்ப அழைக்கப்படுகிறோம். நம்ம ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தின் ஆனந்தத்தை அடையணும் அப்படின்னா இந்த காரியங்களை நம்ம விடுகிறவர்களா காணப்படணும் அப்படின்றத பாக்குறோம். அடுத்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, 8ஆம் வசனத்துல, அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்துக்கு அழைத்து கொண்டு வாருங்கள்.
இவங்க வந்து அழைக்கப்பட்டவர்கள் வந்து அவங்க அழைக்கப்பட்டவர்கள் போகல, அதனால வந்து விருந்து ஆயத்தமாயிட்டான். அதனால அந்த விருந்தை வந்து அவன் என்ன செய்யணும், அந்த கல்யாணத்தை நடக்கணும், விருந்து கொடுக்கணும் அப்படின்றதுனால அவன் வந்து என்ன, நீங்க போய் வழிச்சந்தில நிற்கிற எல்லாரையும் நீங்க வந்து கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றான். அந்த ஊழியக்காரர்கள் புறப்பட்டு போய் வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. அழைக்கப்பட்டவங்க வரல, அந்த நேரத்துல திடீர்னு போய் அங்க நிக்கிறவங்க எல்லாரையும் நல்லார் பொல்லார் யாரையும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஊழியக்காரங்க எல்லாரையும் போய் கூட்டிட்டு வராங்க. எல்லாராலையும் விருந்து சாலை நிறைஞ்சு காணப்படுறது. ஒருவேளை ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நமக்கு வந்து லேட்டா கூட ஆண்டவர் நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளலாம், ஆனா வந்து அவங்களுக்கும் அந்த வாய்ப்பு வந்து என்ன செய்யுது, கொடுக்கப்படுகிறது. அப்போ அவங்க வந்து அந்த கல்யாண விருந்துக்குள்ள, அதாவது பரலோக ராஜ்யத்துக்குள்ள அவங்க வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து அழைப்பு இல்லாதவர்கள் கூட என்ன செய்யறாரு, கொடுக்கிறாரு. அதாவது இது யாரை குறிக்கிறது அப்படின்னா புறஜாதியர்கள். முதல்ல சொன்னது யூதர்களை பத்தி சொல்லியிருக்காங்க, இது வந்து புறஜாதியர். எல்லாருக்காகவும் ஆண்டவர் வந்து என்ன செய்யற அழைப்பு கொடுக்கிறார் அப்படின்றத சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து வந்து இந்த ராஜா வந்து விருந்தாளிகளை பார்க்கும்படியாக உள்ள வராரு. வரும்போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை பாக்குறாரு. நீ ஏன் வந்து கல்யாண வஸ்திரம் தரித்திராத அங்க வந்தா அப்படின்னு சொன்னோன்னே அவன் பேசாம இருக்கான். அப்போ நம்ம ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்ம வந்து எப்படி நம்ம நல்லா வந்து நம்மளை வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம கிளம்பி போவோம். அப்போ இவன் வந்து கல்யாண வீடு அந்த டைம்ல தான் அழைப்பு கொடுக்கப்படுகிறது. ஆனாலும் அவன் என்ன செய்யறான், கல்யாண வீட்டுக்கு போற மாதிரி அவன் வரல, அவனுடைய கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா அவன் வரான் அப்படின்றதான். அப்போ அவன் என்ன சொல்றாரு, நீங்க வந்து அவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருள போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ வந்து இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து 19 அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லியிருக்குது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ வந்து கல்யாண வஸ்திரம் தரித்திராத இந்த மனுஷனை ஆண்டவர் என்ன, அந்த ராஜா என்ன செய்யறாரு, நீ வந்து அழுகை பற்கடிப்புமான இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை வந்து கட்டி அங்க போட்டுறாங்க. அதாவது இந்த வஸ்திரத்தை எதை குறிக்குது அப்படின்னா பரிசுத்தவான்களுடைய நீதிகள். அதாவது நம்ம நீதியா நம்ம வாழ்றோமா, நம்ம பரிசுத்தமா வாழ்றோமா அப்படின்னு தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குரிய ஒரு வஸ்திரத்தை தரித்தவர்களா நம்ம காணப்படுகிறோம் அப்படின்ற அர்த்தம். அப்ப நம்ம வந்து ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம், அதாவது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ள நடக்க போகுது. அங்கதான் நம்ம எல்லாரும் போக போறோம். அந்த இடத்துக்கு போகும்போது நமக்கு வந்து அந்த வஸ்திரம் தரிக்கிறவர்களா, நம்ம வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு நார்மலான ட்ரெஸ் போட்டு போக மாட்டோம், நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு விலையுறந்த ட்ரெஸ்ஸை போட்டு போவோம். அதே மாதிரி பரிசுத்தவான்களுடைய நீதியாகிய வஸ்திரத்தை, அதாவது பரிசுத்தவான்களாகிய நீதி, நம்ம நீதி உள்ளவர்களாக வாழணும், நீதி நியாயம் உள்ளவர்களாக வாழணும், பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழணும். அப்படி வாழ்ந்தா மாத்திரம்தான் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தால் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஒருவேளை நம்ம வந்து பாவம் செய்தவர்களா தான் காணப்படும், நம்ம பாவமே செய்யல, நான் எதுவுமே தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லவே முடியாது. நம்ம மனுஷனா பிறந்திருக்கோம், ஒவ்வொரு நாள் நம்ம தவறுகிறவர்களா காணப்படுகிறோம், நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைப்போம், ஆனா அது செய்யக்கூடிய சூழ்நிலையில நம்ம வருவோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து இந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது உண்மையே ஆண்டவர் வந்து உதவி செய்கிறவர்களா காணப்படுவார். நம்ம அந்த பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். லாஸ்ட்ல இதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது, 14வது வசனத்துல, அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் அப்படின்றது சொல்லிக்கிறது. இந்த அழைப்புல நம்ம நிலைத்திருக்கிறோமா அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறவர்களா காணப்படணும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.